பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால தான் இந்த புதிய நாளுக்குள்ள நீங்க பிரவேசித்திருக்கிறீர்கள். யோசித்து பாருங்க, ஒருவேளை தேவன் நம்மளை நேசித்தில்லைன்னா இந்த புதிய நாளுக்குள்ள வந்திருப்போமா? நீங்க ஒருவேளை சொல்லலாம், கடவுள் என்ன நேசிக்கல, இல்லை 100% கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அதனால தான் உங்களையும் என்னையும் இந்த புதிய நாளுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இன்னைக்கு கூட தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? அது சொல்றாங்க, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன். ஸோ நீங்க சாதாரண ஆட்கள் அல்ல. இந்த புதிய நாளுக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் ஏதோ சாதாரணமா வந்துட்டு இல்லை, வானத்தின் பூமி படைத்தவராலேயே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷத்துல உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. இது சாதாரண வருஷம் அல்ல, இது அசாதாரண காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற ஒரு புதிய வருஷம். இந்த வருஷத்துல நீங்கள் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை நீங்கள் கண்டிப்பா காண்பீர்கள். இது உங்களால் அல்ல, உங்களோடு கூட இருந்து நடத்துவேன் என்று சொன்ன சர்வ வல்லவராலே இது நடக்கும். ஏனென்றால் ஆண்டு சொல்றாங்க, கர்த்தராகிய நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதற்கு? அவருடைய காரியமாய் அவருடைய சித்தத்தை இந்த பூமியில செய்ய அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ நீங்க ஆர்டினரி பீப்புள் அல்ல, யூ ஆர் chosen one by heaven. ஹல்லேலூயா. ஸோ இந்த உலகத்துல யாரு வேணும்னாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ற மாதிரி தோன்றலாம், அதான் உண்மையா இருக்கலாம், ஆனா அது சத்தியம் அல்ல. நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாங்க பாருங்க, இந்த வருஷத்துல இந்த நாளில் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். யோசித்து பாருங்க, வானத்தின் பூமியும் படைத்தவரே இந்த வருஷத்துல உங்களோடு கூட உங்களுக்கு முன் சென்று உங்க வழியெல்லாம் சேவை பண்ண போறாராம். 2025 என்ன ஆக போகுது அதெல்லாம் யோசிக்காதீங்க, அவர் மேல நம்பிக்கை இருங்க. இந்த புதிய வருஷத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறவர், இந்த புதிய நாளுக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறவர், உங்களை வழி நடத்துவது அவருடைய சித்தம். அதனாலதான் உங்களை இந்த புது வருஷத்துல கொண்டு வந்திருக்கிறார். இல்லைன்னா ஏன் கொண்டு வரணும்? அப்ப ஏதோ இந்த புதிய வருஷத்துல இதுவரையிலும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த இம்மானுவேல் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு செய்ய போகிறார். அதுக்குத்தான் அவர் சொல்றாங்க, நானே உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன். இவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அப்ப இந்த நாளில் இந்த புதிய வருஷத்துல ஐயோ மறுபடியும் அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் இந்த புதிய வருஷத்துல வந்துருமோ, அதே காரியங்கள் நடக்குமோ? இல்ல, நடக்காது. ஏன்னா வார்த்தையில் உண்மை உள்ள தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, நான் இனிமேல் இந்த புதிய வருஷத்துல உனக்கு முன்னே போவேன், கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன். அதோடு கூட மட்டுமல்ல, இந்த புது வருஷத்துல நானே உன்னை பெயர் சொல்லி இந்த புது வருஷத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த புதிய நாளுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை நீ அறியும்படிக்கு அவர் என்ன செய்ய போறாராம்? உங்களுக்காக வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்ப எதிர்பாருங்க, இந்த வருஷத்துல உங்களுக்கு வானத்தின் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்துல எல்லா வெண்கல கதவுகளை உடைப்பார், உங்களுக்காக இரும்பு தாழ்பால்களை முறிப்பார். ஏன்? இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில அவர் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுப்பதற்கு அவர் சித்தமாயிட்டார். நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸோ நீங்க எத்தனையோ நாட்களா எனக்கு என்னென்னவோ வேணும்னு எதிர்பார்த்திருந்தீங்கல்ல, இந்த வருஷத்துல நிச்சயம் கிடைக்கும். அவர் தான் சொல்றார், அவர் உங்களுக்கு கொடுப்பேன், நான் தான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்பதை நீ அறியும்படிக்கு இந்த புதிய வருஷத்துல அவரே இதெல்லாம் செய்ய போகிறாராம். ஹல்லேலூயா. ஸோ அதோடு மட்டுமல்ல, அவர் வேற என்ன செய்ய போறாராம் பாருங்களேன், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்த உனக்கு நாமம் தரித்தேன். அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு வேற பெயர் இருந்திருக்கலாம், ஆனா இந்த வருஷத்துல உங்க பெயர் மாற போகிறது. ஆமென் சொல்லலையே? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த வருஷத்துல உங்க பெயர் மாற போகிறது.
இதுவரையில் இருந்த பெயர் அல்ல. அவர் சொல்றாரு, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். So that means இதுவரையில இல்லாத ஒரு பெயர் உனக்கு உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க கேட்கலாம், எப்படி அது நடக்கும்? நடக்கும். அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்துல எப்படி யாக்கோப் என்ற பெயரை இஸ்ரவேல் என்று மாத்தினாரோ அதே தேவன் இந்த 2025 இந்த புதிய நாளில் உங்களுக்கு புதிய நாமத்தை கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல விழுந்து போனீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்க பெயர் மாறும். நீங்க இனி இனி நீங்க ஏமாற்றுக்காரன் அல்ல, இனி பாவி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீதிமானாக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஜனம் என்ற ஒரு வித்தியாசமான பெயரில் நீங்க அழைக்கப்படுவீர்கள். நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பமும் கர்த்தரால கனம் பண்ணப்படுவீர்கள். இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு புதையல்களை பொக்கிஷங்களை கொடுத்து உங்களை கனம் பண்ண போகிறார். யோசித்து பாருங்க, ஒருத்தர் ஒருவரை நேசித்தால் அவங்களுக்கு நிறைய வெகுமதி கொடுப்பாங்க. அது போலதான் இந்த வருஷம் கர்த்தர் உங்களை நேசித்திருக்கிறார். ஆகையினால அவர் உங்களுக்கு புதையல்களையும் பொக்கிஷங்களை, நீ எதிர்பார்க்காத அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த நல்ல முடிவை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. God bless you. இந்த வருஷம் தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் அசாதாரணமாயிருக்கும். So you going to walk in miracle, you going to walk in supernatural. The Lord God is with you. May God bless you. Bye bye.